நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பி. இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் ஒரு தகவலை தந்திருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 9வது தாலுகா மாநாடு ஒன்று கூடலூர் ஜானகி அம்மா திருமண மண்டபத்தில் வைத்து சிறப்போடு நடைபெற்றதாக தெரிவித்திருக்கிறார். தோழர் பாலகிருஷ்ணன் நினைவரங்கமாக ஜானகி அம்மாள் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியை பற்றி நமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் முன்னணி தோழர் எம் ரவிச்சந்திரன், ராஜு, மகேந்திரன் ஆகியோர்கள் இருந்தார்கள் என்றும், கொடியினை ஏற்றி வைத்து சாந்து மூத்த தோழர் ஏற்றி வைத்தார் என்றும், தலைமை தோழர் உசேன் துவக்க உரை, எம் குணசேகரன் சிபிஐ மாவட்ட குழு உறுப்பினர், வேலை அறிவிக்கை தோழர் முகமது கனி சிபிஎம் கூடலூர் தாலுகா செயலாளர், நிர்வாகி தேர்வு சிறப்பு தோழர் பி போஜராஜ் மாவட்ட செயலாளர், நன்றி உரை தோழர் மகேந்திரன், தமிழ்நாடு பழங்குடியினர் மக்கள் சங்கம் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டது என்றும், மீண்டும் கூடலூர் தாலுகாவினுடைய செயலாளராக முகமது கனி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார் என்ற மகிழ்ச்சியை அறிவித்திருக்கிறார்கள். துணை செயலாளர் எம் ரவிச்சந்திரன், பொருளாளர் நாசர், கமிட்டி உறுப்பினர்கள் எம் குணசேகரன், வி தங்கராஜ், உசேன், சாத்தூர், ராஜு, கே மகேந்திரன், கமலாட்சி, சாரதா. மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது என்றும், இந்த தீர்மானங்களை எல்லாம் சிறப்போடு நிறைவேற்றி இறுதியில் தமிழ்நாடு பழங்குடியின சங்க மாவட்ட அமைப்பாளர் கே மகேந்திரன் அவர்கள் நன்றி கூறியதாக நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத் அவர்கள் கூடலூர் ஜானகியம்மா திருமண மண்டபத்தில் இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. நமது செய்தியாளரோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, சில இடங்களில் நீலமலை தொலைக்காட்சி தெரிவதில்லை என்று நீலமலை தொலைக்காட்சி நேயர்கள் தெரிவிக்கிறார்கள். தெரியாத இடங்களில் உங்கள் பகுதியிலே இருக்கின்ற கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள். நீலமலை தொலைக்காட்சி உன்னதமான நிகழ்ச்சிகளும் உள்ளூர் செய்திகளையும் தந்து கொண்டிருக்கிறது. அந்த நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் உள்ளூர் தொலைக்காட்சி கேபிள் டிவியை பார்ப்பதற்கும் கட்டணம் செலுத்துகிறீர்கள். எந்த தொலைக்காட்சி பார்க்க வேண்டும் என்ற உரிமை உங்களிடத்தில் இருக்கிறது. அந்த உரிமையில் நீலமலை தொலைக்காட்சி வேண்டும் என்று கேட்டு பெற்று நீங்கள் கண்டு மகிழ்ந்து, அதே நேரத்தில் யூடியூப் பகுதியிலே எந்த நேரத்திலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம். இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி
அங்கத்தினராக மாறினால் இனி என்ன இதுபோன்ற செய்திகளை எப்போது வேண்டுமானாலும் கண்டுகளிக்கலாம் என்று தெரிவித்து, இந்த செய்திகளை பற்றி தோழர்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். தோழர்களுடைய கருத்துக்களை தான் இன்றைக்கு கேட்கிறோம். இந்த செய்தி மூலமாக நீலமலை தொலைக்காட்சி இந்த செய்தியை சிறப்பாக வழங்கியிருக்கிறதா, நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடுத்து எடிட்டிங் செய்து சிறந்த முறையில் செய்தியை வழங்கியிருக்கிறாரா என்ற கருத்தை உங்களது யூடியூப் NMTV பகுதியிலே கமாண்ட் பாக்ஸிலே சென்று கருத்துக்களை பரிமாறுங்கள் என்று அன்போடு கேட்டு, நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்.